SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008000800. எங்களுக்கு உயிராக வாய்த்த தமிழே, திங்களுக்கும் மாசுண்டு தீந்தமிழே, நீ கலங்கமிலா கதிரொளிதான். பொங்கலுக்கும் சுவைகூட்ட வெல்ல வேண்டும் பொதிய மலை தமிழே, உன்னை வளர்க்க நல்ல உள்ளம் வேண்டும். சங்கொலிக்கும் போர்க்களத்தில் வீரமாய் தழைக்கும் தமிழே, வெற்றியாய் விளையும் தமிழே. அங்கொலிக்கும் தோல்வி பேச்சு நீ எதிரிக்கே அன்றி நமக்கல்ல என நாடதிர நகைப்பாய் தமிழே. பங்கு வைத்து தமிழர் வாழ்வை கூறுவோட எங்குதித்த ஆட்கள் எல்லாம் வந்துவிட்டார். கங்குகரை இல்லாமல் தமிழர் படை திரள வேண்டும். கண்மூடி ஊமைகளை விழிக்க வைத்து பேச வைத்து களம் நோக்கி நடைபோடச் செய்ய வேண்டும். இந்த கனல் கிளம்ப எங்கள் சொல்லில் செயலில் கலந்திருந்து உறவாட புறப்பாட்டே கலிங்கத்து போர்ப்பாட்டே. இன்று நான் பேசும் புது பேச்சுக்கு சுவை வழங்கும் மா பலா வாழை தமிழே, நீ வாழ்க நன்று என்கின்ற கலைஞருடைய கவிதை வரிகளை இங்கே நினைவு கூர்ந்து என்னுடைய உரையை துவக்குகின்றேன். கடல் போல செந்தமிழை பெருக்கிய தமிழ் இனத்தை தூக்கி நிறுத்திய 200 ஆண்டுகளினுடைய ஈடு இணையற்ற தலைவர் டாக்டர் கலைஞர், முத்தமிழ் அறிஞர், மூதறிஞர், ஐந்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய 101வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த குடந்தை மாநகரிலே வேந்தர் தொலைக்காட்சியின் சார்பாக ஒரு எழுச்சிமிக்க பட்டிமன்றம் இங்கே நடக்க இருக்கின்றது. கலைஞரை பற்றி அருமையான ஒரு தலைப்பை இங்கே நாம் தந்திருக்கின்றோம். கலைஞருடைய நிலைத்த புகழுக்கு காரணம் அவருடைய ஓயாத உழைப்பா, உன்னத தொண்டுகளா? திராவிட முன்னேற்ற கழகம் 1949 ஆரம்பித்த பொழுது அவருடைய வயது 25. அதற்கு பிறகு 45வது வயதிலே 1969 பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு கட்சியினுடைய தலைவராக அவர் பொறுப்பேறுகிறார். தன்னுடைய இறுதி நாள் வரை திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த மகத்தான இயக்கத்தினுடைய தலைவனாக, வெற்றிக்கு உரிய ஒரு தலைவனாக, இந்த பார் வியக்கக்கூடிய ஒரு தலைவனாக நிமிர்ந்து நின்றவர் தான் நம்முடைய கலைஞர் அவர்கள். 5 முறை தமிழ்நாட்டினுடைய முதல்வர். அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் யாரும் எண்ணி பார்க்க முடியாத ஒன்று. அரசியல் வானிலை எப்பொழுதும் ஒளிவிட்டு மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு துருவ நட்சத்திரம் என்றால் அது மிகையாகாது. ஒரு அரசியல் சாணக்கியர், அரசியல் ஞானி. கமல்ஹாசனை கலை ஞானி என்பார்கள், இளையராஜாவை இசை ஞானி என்பார்கள் என்றால் கலைஞரை அரசியல் ஞானி என்று நாம் தீர்க்கமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஞானி 13 முறை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலே போட்டியிட்டு சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே தலைவர் இந்தியாவிலேயே எனக்கு தெரிந்து கலைஞர் ஒருவர் தான். ஒரு முறை கூட தோற்காமல். நினைச்சு பாருங்களேன், 13 முறைனா ஆச்சரியமா இருக்குங்க. சிறந்த புலவர், கவிஞர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த சிந்தனையாளர், சிறந்த பகுத்தறிவாதி, திரைப்பட வசனகர்த்தா, திரைப்பட பாடலாசிரியர், மிகச்சிறந்த தலைவர், தொண்டனுக்கும் தொண்டனாக விளங்கியவர், சிறந்த நகைச்சுவை உணர்வு உள்ளவர். இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். தோல்விகளை கண்டு துவளாதவர். நினைத்து பாருங்கள், 1976 எமர்ஜென்சி என்று சொல்லக்கூடிய நெருக்கடி நிலை பிரகடனம் வந்துவிடுகிறது. ஆட்சி கலைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு 13 ஆண்டுகள் எதிர்க்கட்சி தலைவராக, 13 ஆண்டுகள் ஆட்சியிலே இல்லாத போது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருந்து திரும்ப 1989 மீண்டும் ஆட்சியை பிடித்த ஒரு தலைவர் உண்டென்றால்
அதுவும் கலைஞர் தான். ஊழை முப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உணர்த்துபவர் என்று வள்ளுவர் சொல்லுவார். விதியை கூட பின்னுக்கு தள்ளக்கூடிய முயற்சியாளர்கள், வெற்றியாளர்கள் உண்டு. அந்த வகையிலே 13 ஆண்டு காலம் காத்திருந்து தனக்கு உரிய வாய்ப்பு வந்தபோது மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆன பெருமை கலைஞரை சாரும். அப்படி ஒரு பல்கலை வித்தகராக விளங்கக்கூடிய கலைஞருடைய நீடித்த புகழுக்கு காரணமாக இருக்கக்கூடியது ஓயாத உழைப்பா. அவர் எழுதி குவித்த பக்கங்கள் எனக்கு தெரிந்து கம்பராமாயணத்திலே கம்பன் சற்றேறக்குறைய 10,000ற்கு மேல் 10,500 என்கிறார்கள் பாடல்களை பாடியிருக்கிறான். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை லட்சக்கணக்கான பக்கங்களை எழுதியதாக சொல்லுகிறார்கள். பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறார், பல தலபுராணங்கள் பாடியிருக்கிறார். அதிகம் தமிழ் இலக்கியத்திலே பாடல்கள் வரிகள் எழுதியது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்பார்கள். நான் நினைத்து பார்க்கிறேன், ஆச்சரியமாக இருக்கிறது. கலைஞரை எல்லோரும் மறந்து விட்டார்கள். கலைஞரும் லட்சக்கணக்கான பக்கங்களை எழுதி குவித்தவர். ஒரே ஒரு விஷயம் சொல்றாரு, சொல்லிட்டே போகலாம். பூபால பிரகதீஸ்வரன் நெஞ்சுக்கு நீதி 6 பாகங்கள். எத்தனை பக்கம் தெரியுமா? 4,500 பக்கங்கள் அதிகம். இதுல 2006 வரையில் தான் என்னுடைய வாழ்க்கையை சொல்லியிருக்கிறாரு. அவர் மறைந்தது 2018. அப்ப இடைப்பட்ட 2006 2018 வரையில் உள்ள வாழ்க்கை வரலாற்றை அவர் எழுதி இருந்தால் அது இன்னும் எத்தனை வால்யூம் சென்றிருக்கும் நினைத்து பாருங்கள். ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து இந்தியாவிலே தன்னுடைய சுய வரலாற்றை, சுயசரிதையை அதிக பக்கங்கள் எழுதிய ஒரே தலைவர். 7,000க்கு மேற்பட்ட கடிதங்கள். உடன்பிறப்பே, அது ஒரு வித்தக குரல். உடன்பிறப்பே என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையிலே மயங்கி குடும்பத்தோடு மாநாட்டிற்கு வந்த தொண்டர்கள் நான் பார்த்தது உண்டு. அப்படிப்பட்ட அந்த மகத்தான தலைவனுடைய ஓயாத உழைப்பு அவருடைய நீடித்த புகழுக்கு காரணமா? அவர் செய்திருக்கக்கூடிய தொண்டுகள் என்றால் அவருடைய சாதனைகள் தம்பி. அவர்கள் போட்ட சட்ட திட்டங்கள் அல்லது அரசாணைகள், ஆங்கிலம் சொன்னா GO, என்னென்ன செஞ்சிருக்காரு. இப்போ வந்தோம்ல, ₹1 1 கிலோ அரிசி, இது உதாரணம் சொல்றேன். இது மிகப்பெரிய தொண்டு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வீடுதோறு இருந்தும் பசையராத அயர்ந்த வெற்றரை கண்டு உளம்பதத்தை நீடிய பிணியால் வருந்துகின்றோர் நேருர கண்டே உளந்துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தம்மை கண்டே இழைத்தேன் என்று வள்ளலார் பாடினார். எப்போ? 19ஆம் நூற்றாண்டிலே. அவருடைய கனவு 1867 சத்திய தர்மசாலையை உண்டு பண்ணி பசி என்று வந்தவர்களுக்கு உணவிட்டார் என்றால் கலைஞரும் ஒரு வகையிலே வள்ளலார் தான். ₹1 1 கிலோ அரிசியை தந்து பிறகு அதை இன்னும் கூட, அதாவது கட்டணமில்லாத அரிசியாக கூட தந்தார் என்றால் ஏழைகளுடைய பசியை தீர்த்தவர். இது ஒரு மகத்தான உதாரணத்துக்கு சொல்றேன். இதை செய்ததால் இப்ப மருத்துவ உலகத்தில் நிறைய செஞ்சிருக்காரு. 108 கலைஞர் காப்பீட்டு திட்டம், நல்லா பேசிக்கிட்டே போலாம். அதனால் அவருடைய புகழ் இந்த மண்ணிலே நிலைத்து நிற்கிறதா, இல்ல அவருடைய ஓயாத உழைப்பால் அந்த 13 வயதிலே கொடிபிடித்துக் கொண்டு முழக்கமிட்டு திருவாரூர் தெருக்களிலே வந்தாரே, இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொல்லி, அப்பொழுது ஆரம்பித்த அந்த உழைப்பு, கடைசி வரை உழைத்தாரே, அந்த உழைப்பினால் அவருடைய நீடித்த புகழ் இங்கே நின்று விளங்குகிறதா என்பதை எடுத்துக்காட்ட 2 அணியர் வழி தந்திருக்கிறார்கள். இனி ஒருவர் இப்படி பிறக்க முடியுமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு அரசியல் தலைவர், பல்கலை வித்தகர், பன்முக ஆற்றல் வாய்ந்த கலைஞர் அவர்களின் நீடித்த புகழுக்கு காரணமாக இருப்பது ஓயாத உழைப்பே என்று பேசுவதற்காக, அந்த அணியை துவக்கி வைப்பதற்காக அருமைக்குரிய தம்பி நாகமுத்து பாண்டியன். நடுவரையா அவர்களே, கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா பட்டிமன்றம் என்று இந்த பட்டிமன்றத்தை சொல்வதை விட 101வது ஆண்டின் தொடக்க விழா பட்டிமன்றம் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். காரணம், கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவு, இறுதி, முடிவு என்ற பேச்சுக்கே இடமில்லை. இறந்த பிறகும் கூட தனக்கான இடத்தை போராடி வெற்றி பெற்ற ஒரே தலைவர் கலைஞர் அவர்கள். எனக்கு எண்டே கிடையாதுடா என்கின்ற வசனம் கலைஞர் அவர்களுக்கு 40க்கு 40 பொருந்தும். அருமை. அதுல அந்த இடத்துல எழுத சொன்னார் பாருங்க, ஓய்வறியாமல் உழைத்தவன் இங்கு உறங்கிக் கொண்டிருக்கிறான். உழைப்பை தான் அங்கேயும் முன்னிலையில் வைத்தார். அதனாலே உதிக்கின்ற சூரியனுக்கு ஓய்வு கிடையாது. அதுபோன்று கலைஞர் அவர்களுக்கும் ஒருபோதும் ஓய்வு கிடையவே கிடையாது. என்னிடத்தில் கலைஞர் அவர்களின் உழைப்பை பற்றி ஒரு செய்தியை வைத்து நச்சென்று சொல் என்று என்னிடத்தில் கேட்டால்
உடனே சொல்லுவேன். 90 வயதை கடந்து ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான் என்கிற ஒரு தொடரை எழுதினாரே, அது ஒன்று போதும். கலைஞர் அவர்கள் இறக்கும் தருவாயிலும் கூட இந்த மக்களுக்கு எதையாவது சொல்லிவிட்டு செல்வோம், எழுதிவிட்டு செல்வோம் என்று எழுதிக் கொண்டே இருந்தார், ஓயாமல் உழைத்துக் கொண்டே இருந்தார். அப்படிப்பட்ட 90 வயதை கடந்த அந்த உழைப்புக்கு முன்னால் உங்கள் தொண்டு ஒருபோதும் நிற்காது. உங்க தொண்டே ஒரு துண்டு வாங்கி கலைஞரின் உழைப்புக்கு போட்டு பாராட்டி விட்டு செல்லும் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. பராசக்தி படம் எடுத்த போது பரப்பிரமம் என்று எல்லோரும் கிண்டல் செய்தார்கள், கார்ட்டூன் போட்டு. கலைஞர் அவர்கள் அதையே ஒரு தலைப்பாக வைத்து நாடகம் எடுத்தார். அதன் மூலம் சம்பாதித்த பணத்தை தஞ்சையிலே புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கலைஞர் கொடுத்து உதவினார் என்று சொன்னார். இல்லாத போதும் கொடுத்தவர் கலைஞர், உழைத்து உழைத்து கொடுத்தவர் கலைஞர் என்பதை மறந்துறாங்க. அதே மாதிரி தலைப்புல பார்க்கணும் நீங்க, நிலைத்த நீடித்த புகழ் என்று வந்திருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா பாத்துங்கய்யா, நிலைத்த நீடித்த. நிலைத்த புகழ் நீடித்த புகழ் அப்படின்னா என்ன? கரிகாலன் எல்லா பக்கமும் வெற்றி கொடியை நாட்டிவிட்டு தலையிலே நீள்முறி கிரீடம், அண்ட பேரண்ட ரத்தின மாலை, முத்து மாலை, பவள மாலை, விலை உயர்ந்த பட்டாடைகள் எல்லாத்தையும் அணிந்து கொண்டு அப்படி கர்வமாக சிம்மாசனத்திலே நம்முடைய நடுவர் ஐயா அவர்கள் எப்படி அமர்ந்திருக்கிறார்கள் அதுபோல அமர்ந்து, நம்ம மாப்பிள்ளை உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. இப்போ மாப்பிள்ளை சேர் இது. கரிகாலன் சிந்திக்கிறான். என்ன சிந்திக்கிறான்? போரில் வெற்றி பெறுகின்ற வெற்றி நிலையான வெற்றி அல்ல, இந்த மக்களை துன்பத்தில் இருந்து காப்பதுதான் நிலையான வெற்றி என்று நினைக்கின்றான். நினைத்து கரிகாலன் கல்லணையிலே அணை கட்டுகிறான். கரிகாலன் என்று இல்லை, கல்லணை அணை இருக்கிறது. இதுதான் நீடித்த நிலைத்த புகழ். அதனாலதான் கலைஞர் கூட நூல் என்றால் திருக்குறளே, மன்னன் என்றால் கரிகாலன் சொல்லியிருப்பார். ஏன் ராஜராஜனை கூட சொல்லலைன்னா அவர் கோயில் தான் கட்டினான். ஆனால் அதை விட முக்கியம் நீரை தேக்கி வைத்து விவசாயம் செய்வது. அதனால தான் மன்னன் என்றால் கரிகாலன் கலைஞர். எல்லாம் எழுதும்போது ஒரு பொடி வச்சு எழுதுவார் கலைஞர். அற்புதம். அடுத்து அண்ணாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அண்ணாவிடம் கேட்டார்கள், இந்தியாவிலே இத்தனை மாநிலங்கள் இருக்கிற பொழுது நீங்கள் மட்டும் ஏன் ஒரு மாநிலத்திற்கு நாடு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அண்ணா சொன்னார், என் தம்பிமார்கள் தமிழின் மீது நாட்டம் இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், தமிழை நாடு தமிழை நாடு அதுதான் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார். அண்ணா என்று இல்லை. சிறப்பு சிறப்பு. அண்ணா என்று இல்லை, ஆனால் அவர் வைத்த தமிழ்நாடை இன்று யாரும் தொட்டு பார்க்க முடியவில்லை. தொட்டு பார்த்தால் தமிழ்நாட்டில் பூகம்பம் வெடிக்கிறது என்று சொன்னால் இதுதான் நீடித்த நிலைத்த புகழ். கரிகாலனை தொட்டு அண்ணாவை தொட்டு அப்படியே கலைஞருக்கு வருகிறேன். அவர் செய்த சமத்துவபுர திட்டம், கலைஞர் அவர்களுக்கு மருத்துவம் பார்த்த மோகன் காமேஸ்வரன் என்கிற மருத்துவர் ஒரு முறை கலைஞர் ஐயாவை பார்க்க சென்றிருக்கிறார். எல்லா ஜாதியினரும் ஒன்றாக இருப்பது அது பெரிய விஷயம் அல்ல, அங்கே மாற்றுத்திறனாளிகளும் இருக்க வேண்டும் என்று சொன்னார். உடனே கலைஞர் அவர்கள் ஒரு போனை போட்டார் தலைமைச் செயலாளருக்கு, ஒதுக்கப்பட்ட வீடுகளில் 4 வீடுகளை மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்குங்கள் என்று சொன்னார். அவர் சொன்ன சஜஷன், அவர் சொன்ன அந்த அறிவுரையா எப்படி சொல்றது, இவர் என்ன நமக்கு சொல்றது நினைக்காம அதையும் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினார் பாருங்க. அங்கதான் அவருடைய பெருந்தன்மையே இருக்கு. கலைஞர் அவர்கள் இல்லை, ஆனால் அவருடைய சமத்துவ ஒரு திட்டம் இன்றும் நிலைத்து நிற்கிறது. அதுதான் நீடித்த நிலைத்த புகழ். கலைஞர் அவருடைய கனவு திட்டம் அன்னை தமிழில் அர்ச்சனை, கலைஞர் இல்லை, ஆனால் இன்று அது வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது ஆலயங்களிலே. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இயற்றிய பாசுரங்கள் அங்கே பாடப்படுகிறது என்று சொன்னால் அதுதான் நீடித்த நிலைத்த புகழுக்கு நான். தொண்டு எல்லாரும் செய்யலாம், ஆனா எல்லாரும் தலைவனாகி விட முடியாது. உழைத்தால், கடுமையாக உழைத்தால் மட்டும்தான் தலைவனாக முடியும். கலைஞர் அவர்கள் தொண்டை மட்டும் செய்து கொண்டே இருந்திருந்தால் நிறைய பேருக்கு அவர் தந்தையாக இருந்திருப்பார். தொண்டோடு சேர்த்து உழைப்பையும் அவர் சேர்த்து செய்ததனால்தான் தலைவராகி இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடாதீர்கள். நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக பேசியிருக்கிறார். கொஞ்சம் தொண்டு அணிக்கு சார்பாக பேசின மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த சமத்துவபுர திட்டம், அவர் சொன்ன சில திட்டங்கள் எல்லாம் தொண்டா உழைப்பாங்கிறது இந்த பக்கம் உள்ளவங்க தான் இப்போ பேசணும். சற்றேறக்கூடிய 80 ஆண்டு கால தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை எழுதுகின்ற போது கலைஞருடைய வரலாற்றை நீக்கிவிட்டு எவனும் இந்த வரலாற்றை, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை, இது இனத்தினுடைய வரலாற்றை எழுத முடியாது.
அதைத்தான் அவர் அருமையாக சுட்டி காட்டினார்கள். அற்புதமாக பேசுனீங்க. இதுக்கு பதில் சொல்லணும். உன்னத தொண்டு என்று பேசுவதற்காக இந்த அணியிலிருந்து வருகிறார் காரைக்காலை சேர்ந்த யோகதர்ஷினி. 10,000 கவிதைகள் முத்தாக அளித்த சத்தான கம்பெனிக்கு ஈடு எங்கள் முத்துவேல் கருணாநிதி என்ற கூறு என்று முத்தான தமிழ்கள் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வடக்கே கங்கையாறு தெற்கே காவிரியாறு என்றும் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்கின்ற ஒரே வரலாறு அவர்தான் டாக்டர் கலைஞர்னு சொன்னாக்கா அழகா நாகமுத்து பாண்டியன் வந்து சொன்னாங்க, அந்த தொண்டே இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்க உழைப்புக்கு துண்டு போட்டுட்டு போயிடும். நான் என்ன கேட்கிறேன், எல்லா துண்டும் அந்த ஒற்றை மஞ்சள் துண்டுக்கு ஈடாயிடுமா? அதாவது சிறப்பு, அருமை. இன்னைக்கு தலைமை அப்படிங்கிறது மகுடங்களை தரிப்பது கிடையாதுங்க. தலைமை அப்படிங்கிறது மகுடங்களை தரிப்பது கிடையாது, தழும்புகளையும் சுமப்பது என்று நிரூபித்து காட்டியவர் தான் டாக்டர் கலைஞர்னு சொன்னாக்கா எல்லாருமே சொல்றாங்க கலைஞர் இறந்துட்டாரு, கலைஞர் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. நான் கேட்கிற கலைஞர் இறந்துட்டாரா? இல்லை, வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நெஞ்சங்களில ஒவ்வொரு தமிழனுடைய இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேங்க ஐயா, சாதாரண மனிதர்களுக்கு தான் மரணம் என்ற ஒன்று உண்டே தவிர மகான்களுக்கு அது கிடையாதுன்னு சொன்னாக்கா சன்னுக்கு ஏதுங்க சண்டே? இன்னைக்கு ஃபாதர் ஆஃப் த நேஷன் நம்ம பாத்தீங்கன்னா அண்ணல் காந்தியடிகளை சொல்லுவோம். ஆனா ஃபாதர் ஆஃப் த ரேஷன் ஒருத்தர் சொல்லணும்னாக்கா அவர் தான் டாக்டர் கலைஞர்னு சொன்னாக்கா இதை விட வேற என்னங்க வேணும்? ஃபாதர் ஆஃப் த நேஷன், ஃபாதர் ஆஃப் த ரேஷன். அதாவது சொல்லுவாங்க, தன்னுடைய வலியை உணர்ந்தவன் பாத்தீங்கன்னா உயிர் வாழ்றதுக்கு தகுதியானவன் சொல்லுவாங்க. தன்னுடைய வலியை உணர்ந்தவன் உயிர் வாழ்றதுக்கு தகுதியானவன். ஆனால் பிறருடைய வலியை எவன் உணர்கிறானோ அவன்தான் வாழவே தகுதியானவன் சொன்னாக்கா ஒரு மனுஷனை சக மனுஷன் இழுத்துட்டு போகக்கூடிய அந்த கை ரிக்ஷா வண்டி அந்த பழக்கத்தை ஒழிச்சிட்டு நீ கூட இனிமே ஒரு மனுஷன் இது இழுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தனையும் சைக்கிள் ரிக்ஷாவா மாத்தி கொடுத்தாரு இல்லையா? அந்த வலியை உணரணும் அப்படின்னாக்கா உண்மையிலேயே எங்க தங்க தலைவர் கலைஞராக மட்டும்தாங்க முடியும். கலைஞர் இருந்து ஒரு 2-3 மாசம் கழிச்சும் பாத்தீங்கன்னா அந்த நினைவிடத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் நிறைய பேர் கண்ணீர் விட்டு அழுதாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு நான் யோசிச்சப்பதான் இது எனக்கு தோணுச்சு. ஆணுக்கு சொத்துல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை பெண்களுக்கும் இருக்குன்னு சொல்லி 1989 எங்களுக்கு சொத்துல சம பங்கு கொடுத்தாருன்னு சொன்னாக்கா அப்படியாப்பட்ட சொத்தையே இன்னைக்கு இழந்துட்டு நிக்கிறமேன்னு சொல்லித்தான் அத்தனை பெண்களும் கண்ணீர் வடிக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அவருக்கு ஈடு இன்னைக்கு யாராச்சும் இருக்காங்களாங்க? இன்னைக்கு நம்ம என்னதான் எல்இடி டிவியில் அந்த படத்தை நம்ம வீட்டில் உட்காந்து பார்த்தாலும் சின்ன வயசுல நம்ம ஆசைப்பட்ட ஒரு படத்தை பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து பார்க்க முடியாது. அந்த வலி இன்னும் நம்மளுக்கு போயிருக்காதுங்க. ஆனா அப்படியாப்பட்ட ஒரு வலியை கூட அந்த நேரத்திலேயே போக்கி அத்தனை இல்லங்களுக்கும் இலவசமா அன்னைக்கே கலைஞர் டிவின்னு ஒன்று கொடுத்தாரு இல்லையா? இவ்வளவு ஏங்க, பட்டப்படிப்பு வரை பயணம் இலவசம்னு சொல்லிட்டு பிள்ளைங்க யாருமே இனிமே நடந்து ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தனை பிள்ளைங்களுக்கும் இலவசமா ஃப்ரீ பஸ் பாஸை கொடுத்தாரு. பெண்கள் யாருமே இனிமே அடுப்புல ஊதி ஊதி கண்ணெறிய வேணான்னு சொல்லிட்டு இலவசமா கேஸ் அடுப்பை கொடுத்தாருன்னு சொன்னாக்கா இதை விட வேற என்னங்க வேணும் மக்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு? கலைஞருடைய சாதனைகளை அடுக்கிறாரு பாருங்க. எல்லாருமே எல்லா ஹாஸ்பிட்டலையுமே போய் வைத்தியம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கலைஞர் காப்பீட்டு திட்டம்ன்ற ஒன்று மூலியமா அப்படியேப்பட்ட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல கூட சாதாரண மக்களையும் போய் வைத்தியம் பார்க்க வச்சார். அப்படின்னாக்கா அந்த மக்களுடைய இடத்துல இருந்து யோசிக்கிறதுக்கு ஒரு மனசு வேணுமா வேணாமாங்க? ஆம்புலன்ஸ் சொன்னாலே 108 மக்கள் மனசுல பதிய வச்ச ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் தான் சொன்னாக்கா ஒரு உயிரை காப்பாத்துறதுல அவர் செய்த தொண்டை வேற யாராலங்க செய்ய முடியும்? அதாவது இந்த பெண்களுக்கு கூட பாத்தீங்கன்னா ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டமாகட்டும், அவங்களுக்கு மகப்பேறு உதவி திட்டமாகட்டும், இது எல்லாத்தையும் விடமே மேல என்ன தெரியுமா? கைம்பெண்ணுக்கு கூட மறுமண உதவி திட்டம்னு ஒருத்தர் யோசிச்சார் அப்படின்னாக்கா அது கலைஞரை தவிர வேற யாராலங்க முடியும்? மே 1 தொழிலாளர் தினத்தை ஊதியத்துடன் கூடிய விடுமுறை நாளாக கொண்டு வந்தது கலைஞர். மீலாடி நபியை அரசு விடுமுறை நாளாக அறிவித்தது கலைஞர். நிறைய அது 1000 சாதனைக்கு மேலே இருக்கு. அது எடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞருடைய சாதனை 1000க்கு மேலே சாதனை மன்னன்னே அவருக்கு பேர் உண்டு. உண்மையிலே சார், அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள் சொல்லலாம் கலைஞரை பத்தி. இன்னைக்கு அவங்க விளைவித்த பொருளை ஒரு சாதாரண விவசாயி கூட நீ விளைவித்த பொருளுக்கு நீனே விலையை நிர்ணயம் செஞ்சு அதை நீயே சாதாரணமா வித்துக்கலாம்னு சொல்லிட்டு உழவர் சந்தைன்ற ஒன்றை முதல்ல உருவாக்குனதே டாக்டர் கலைஞர் தான் சொன்னாக்கா முழுக்க அவர் யோசிச்சது எல்லாமே ஏழை பாமர மக்களுக்காக தானங்க.
இன்னைக்கு கலைஞர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மக்களுக்கு கிடைத்த ஒரு வரம்னு சொல்லலாம், தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு வரம்னு சொல்லலாம். அதனால தான் அவர் அழகா சொல்லியிருப்பாரு, தமிழர்களே 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 நீங்கள் என்னை தூக்கி கடலில் எறிந்தாலும் நான் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், ஒருபோதும் நான் வீழ்ந்து விட மாட்டேன், கவிழ்ந்து விட மாட்டேன்னு சொல்லி சொன்னார். அப்படின்னாக்கா நீங்க அவரை கட்டி கடல்ல போட்டா கூட அந்த நேரத்துல கூட உங்களுக்கு என்ன செய்யலாம், என்ன தொண்டு செய்யலாம்னு யோசிக்கக்கூடிய ஒரே தலைவர் பார்த்தீங்கன்னா டாக்டர் கலைஞர் தான், கலைஞர் தான், கலைஞர் தான் சொல்லிட்டு அவருடைய நீடித்த புகழுக்கு காரணம் என்னன்னைக்குமே அவர் மக்களுக்கு செய்த சேவையும் தொண்டும் தான் சொல்லிட்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நம்ம முறை நன்றி வணக்கம். மிக அருமையாக கலைஞருடைய சாதனைகளை, அவர் செய்திருக்கக்கூடிய தொண்டுகளை பட்டியலிட்டார். ஆசிரியர் ஸ்லேட்டில் முட்டை போட்டால் கலைஞர் பிளேட்டில் முட்டை போட்டார் மாணவர்களுக்கு. அதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு சொல்லிட்டு மதியம் மட்டும் இல்லடா காலையிலையும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு காலை சாப்பாடு போடுறார். இது ஒரு நீட்சி. அப்படி அவருடைய மகத்தான தொண்டுகளை மிக அற்புதமாக அடுக்கினார். இதற்கு பதில் சொல்லணும். வாங்க ஆரூர் சினேகா. இன்பத்தமிழ், இன்னிசை தமிழ், ஓவியத்தமிழ், காவியத்தமிழ், கற்கண்டு தமிழ், கலைத்தமிழ், இவை அத்துணை தமிழும் மொத்தமாய் கலந்த ஒரே தமிழ் கலைஞர் தமிழ். அந்த தலைமகனின் அடிதொட்டும் அவர் இருக்கும் திசை தொட்டும் வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். நடுவராக தனக்கென்று தனி பாணியோடும் ஒரு மருத்துவராக தன்னால் என்ற சேவையை அத்துணை பேருக்கும் நல்ல வகையில் வழங்கி வரும் உங்களுடைய மேடையில் பேசுவது உள்ளபடியே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நடுவர்களே, 13 வயசுல இந்தி எப்பக்கம் வந்து குந்திவிடும், இன்னும் எத்தானை பட்டாளம் கூட்டி வரும், மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்குது சிறைச்சாலை என்று 13 வயதில் நாட்டுக்காக உழைத்தவர் கலைஞர். அவருடைய உழைப்பை மறந்துட்டு நம்ம பேச முடியுமா நடுவர்களே? 95 வருட பயணத்தில் 80 வருட அரசியல் வாழ்க்கை, 13 முறை சட்டமன்ற தேர்தலில் 13 முறையும் வெற்றி, 62 வருட சட்டமன்ற உறுப்பினர், 50 வருட ஆட்சித் தலைவர், 5 முறை முதல்வர். 5 முறை முதல்வராக ஐயா ஆட்சியில் அமர்ந்த போதெல்லாம் தமிழாட்சி நடந்தது, அது தமிழர் ஆட்சியாக இருந்தது என்பதை நம்மால் மறந்து விட முடியுமா? தமிழாய்ந்த தலைமகன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் ஆதல் வேண்டும் என்று பாவேந்தன் பாரதிதாசன் தன்னுடைய கவிதையில் சொல்லியிருப்பான். உள்ளபடி அது எப்போ அந்த கனவு நனவானது என்றால் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆனபோது அண்ணா அவர்கள் அவருக்கு முன்பாக ஆனது. சிறப்பு. ஒடுக்கப்பட்டவனுக்காகவும் ஒதுக்கப்பட்டவனுக்காகவும் கலைஞர் ஓடிய ஓட்டமும் உழைச்ச உழைப்பும் கொஞ்சமா நஞ்சமா சார்? நீங்க திராவிட கட்சியின் கொடியை சண்முக வேல ஆயுதம் வடிவமைச்சு எடுத்துட்டு வந்தப்போ பெரியார் அதை பார்த்துட்டு சொன்னாராம், எல்லாம் சரியா தான் இருக்கு, ஆனா இதுல ஏதோ ஒரு குறை தெரியுதே அப்படின்னு சொன்னப்போ கலைஞர் அங்க இருந்தவர் என்ன தெரியுமா பண்ணாரு? தன்னுடைய கையை கிழிச்சு அந்த கொடியில தன்னுடைய ரத்தத்தை நாட்டினாராம். தாய்ங்கிறவ தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி கொடுத்து ஒரு குழந்தையை வளர்ப்பவள். ஆனா தலைவர் கலைஞர் அன்னைக்கு தான் சிந்திய ஒரு சொட்டு ரத்தத்தோடு ஆயுள் முழுவதும் சிந்திய ஓயாத வேர்வையோடு தமிழக மக்களுக்காக தாயுமானவராக வாழ்ந்தவர். அப்படிங்கிறத நம்ம மறந்துட முடியுமா சார்? 1000 வார்த்தைகள் பேசணும்னு அவசியம் இல்லை, அரை மணி நேரம் 1 மணி நேரம் மேடை பேச்சுக்கள் அவசியம் இல்லை. உடன்பிறப்புகளே என்ற ஒற்றை வார்த்தையில் தமிழகத்தின் உயிர்களை எல்லாம் உயிர்ப்பித்து சென்றவர் கலைஞர். அமெரிக்காவில் போய் விவேகானந்தர் என்னுடைய சகோதர சகோதரிகளேன்னு 2 வார்த்தையில சொல்ல வேண்டியது, 2 சொற்கள் ஒற்றை சொல்லால் சொல்லிட்டார், 2 சேர்த்து. உடன்பிறப்பேன்னா அது ஆணும் உண்டு பெண்ணும் உண்டு, அதான் கலைஞர். உடன்பிறப்பே என்றால் எல்லாம், எல்லா ஜாதிக்காரனும் எல்லா மதத்துக்காரனும், அதுல எல்லாமே அடக்கும். ரொம்ப சிறப்பியா. ஒரே விஷயத்தோட நிறைவு செய்கிறேன். செய்யுள் என்ற பீடத்தில் யாப்பு என்கிற கட்டமைப்பில் இருக்கிற ஒன்றை மட்டும்தான் நாம் மேற்கோளிடும் பழக்கம் தமிழில் இருக்கிறது. முதல் முறையாக உரைநடைக்கு மேற்கோள் இடப்பட்டது எங்க தெரியுமா? ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் என்ற பராசக்தியின் வசனத்திற்கு முதன்முறையாக தமிழகத்தில் மேற்கோள் இடப்பட்டு சுட்டி காட்டப்பட்டதுன்னு சொன்னா தலைவருடைய ஆட்சியையும் சாதனையையும் உழைப்பையும் ஒரு 10 நிமிஷத்துல அடைக்கிற முடியாது நடுவர் அவர்களே. சட்டசபை பொன்னேட்டில் சாதித்த சாதனையும் சட்டசபை உருவாக்கி சமர்ப்பித்த சாதனையும் மண்ணும் கடல் மாத்தமிழும் உள்ளவரை நின்று வாழ்ந்திருக்கும் நிலையாக கூடவே நீங்களும் வாழ்ந்திருப்பீர் கலையாக.
கலைஞர் அவர்களே, கூடவே நீங்களும் வாழ்ந்திருப்பீர் கலையாக. தூக்கத்தை துறந்த தொண்டுக்கு பித்தனே, ஊக்கத்தின் உட்பொருளே, உழைப்பின் பொழிப்புரையே, தமிழாய் பிறந்தவரே, தாயின் சிறந்தவரே, இமையாய் தமிழ் குலத்தை எப்போதும் காப்பவரே, பெரியாரை பின்பற்றி அண்ணாவை முன்பற்றி சரியாத சாம்ராஜ்யம் சமைத்து கொடுத்தவரே, போராட்ட சக்திக்கு புத்துயிராய் கொள்பவரே, கோழைக்கும் வீரம் கொப்பளிக்க செய்தவரே, ஏழைக்கு வாழ்வளிக்க இறைவன் போல் வந்தவரே, எவரையும் மடக்கும் உங்கள் சொல்லதிகாரம் இன்று போல் ஒளிக்கட்டும், ஏழைக்கு உதவும் உங்கள் சிறப்பதிகாரம் என்றுமே சிலப்பதிகாரம் என்று கூறி தமிழ் வாழும் காலமெல்லாம் கலைஞர் இருப்பார். தமிழ் வாழும் காலமெல்லாம் கலைஞர் இருப்பார். கலைஞரின் எழுத்து வாழும் காலம் வரை தமிழும் இருக்கும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான பேச்சு ஆரூர் சினேகாவினுடைய பேச்சு. 1942 மாணவ நேசன் என்ற கையெழுத்து பிரதி பத்திரிகையை ஆரம்பிச்சிருக்கிறார். மாணவ நேசன் 1944 தான் முறைப்படி முரசொலி பத்திரிகையாக இருந்திருக்கிறது. திருவாரூரில் நான் ஜேடியாக பணி செய்தேன் ஒரு வருஷம். விஜயபுரம் என்ற இடத்துல தான் முரசொலி பத்திரிகை அச்சாயிருக்கு. அந்த விஜயபுரத்திலேருந்து அந்த முரசொலி பத்திரிகையை தலையில் கட்டி தூக்கிட்டு வந்திருக்காரு. இவரும் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஒருத்தர் கனகசுந்தரம் நினைக்கிற ஒரு பேர் எழுந்தாங்க. 2 பேர் சேர்ந்து தன்னுடைய தலையிலேயே தூக்கி விஜயபுரத்தில் மூங்கில் பாலம் தான் 6 கடந்து போகணுமா, அந்த மூங்கில் பாலத்தை கடந்து தன்னுடைய தலையிலேயே தூக்கி கொண்டு வந்த ஒரு தலைவன் பின்னாட்டில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆகியிருக்கிறார் என்றால் உழைப்பு அவர் எங்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நிறைய செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். இதற்கு பதில் சொல்லணும். காளிதாஸ் வாங்க. கலைஞர் கண்ட ஐயனும் அடிகளும், கலைஞரின் தமிழும் தமிழ்நாடும் போன்ற நூல்களை எழுதியவர். வள்ளலாரும் பெரியாரும் என்ற நூலுக்காக 2008ஆம் ஆண்டு தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பாக சிறந்த நூலுக்கான பரிசை பெற்றவர். 2010 செம்மொழி மாநாட்டில் திராவிட இயக்க கொள்கைகளும் அருட்பா சிந்தனையும் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரையை வாசித்தவர். சமய வழிபாடு நடத்தி வந்த சபா நடேசர் தீட்சிதரிடமிருந்து வள்ளலார் ஞான சபையை மீட்டெடுத்தவர். இத்தனைக்கும் சொந்தக்காரர் நம் பட்டிமன்றத்தின் நடுவர், மருத்துவர், தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகத்தின் இயக்குனர், மதிப்பிற்குரிய ஜெயராஜமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். கடந்த 150 ஆண்டுகளாக தமிழை செம்மொழி ஆக்க வேண்டும் என்று பல அறிஞர்கள் போராடினார்கள். ஆனால் 80 ஆண்டுகளாக நம்மளுடைய கலைஞர் ஐயா அவர்கள் போராடி கடந்த 2004ஆம் ஆண்டில் தமிழை செம்மொழி அந்தஸ்து வாங்கி தந்தவர் நம்மளுடைய கலைஞர் ஐயா அவர்கள். அருமை அருமை. இந்தியாவிலேயே செம்மொழி அந்தஸ்து கிடைத்த முதல் மொழி நம்மளுடைய தமிழ் மொழி. அதற்கு மூல காரணம் நம்மளுடைய கலைஞர் ஐயா அவர்கள். தமிழருக்காக உலக மாநாடு நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அதற்காக பல போராட்டங்களை சந்தித்தார். ஆனால் நடத்த முடியவில்லை. நீங்கள் உலக மாநாடு தான் நடத்த முடியாது என்று சொல்கிறீர்கள், நான் செம்மொழி மாநாடு நடத்துகிறேன் என்று சொல்லி கடந்த 2010ஆம் ஆண்டு கோவையில் உலக செம்மொழி மாநாடை நடத்தி காட்டியவர் நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள். நாங்கள்லாம் போயிட்டு வந்தவங்க இருப்பீங்க, நிறைய பேர் இருப்பீங்களே அந்த மாநாட்டுக்கு. அதில் ஏஆர் ரகுமான் போட்ட பாட்டை ஆஹா, அது வரை பாட முடியாது ஹை பிச்சில். செம்மொழியான தமிழ் மொழியை அது கேட்டாலே ஒரு ஒரு புத்துணர்ச்சி வரும். ஐயா செம்மொழி மாநாடு நடத்திய பிறகு பல இடங்களில் செம்மொழி பூங்காவை அமைத்தார். செம்மொழி பூங்காவை அமைத்தது மட்டுமல்ல, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தையும் அமைத்திருக்கிறார். 2000 ஆண்டில் கன்னியாகுமரியில் 133 அடி திருவள்ளுவர் சிலையை அமைத்தார். அதே மாதிரி வள்ளுவர் கோட்டத்தில், சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் வள்ளுவர் கோட்டத்தையே அமைத்தார். அந்த ஊருக்கு பேரே வள்ளுவர் கோட்டம் என்று மாறிவிட்டது. இத்தனை புகழ்வதற்கும் காரணம் நம்மளுடைய கலைஞர் ஐயா அவர்களை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, சென்னையில் கோட்டூர்புரம் ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம், அறிஞர் அண்ணா 100ஆண்டு நூலகம் என்பது ஒன்றை அமைத்தார். அதுதான் மிகப்பெரிய சாதனை. அவர் செய்த தொண்டு. தமிழுக்கு அகரமுதலி திட்டத்தை கொண்டு வந்தார். 1953இல் டால்மியா என்ற பெயரை மாற்றியதற்காக கள்ளக்குடி போராட்டத்தை நடத்தி சிறைக்கு சென்றவர். 1957இல் இந்தியை எதிர்த்து இந்தி திணிப்பு போராட்டத்தை நடத்தி சிறைச்சாலைக்கு சென்றவர். அது மட்டுமல்லாமல் தமிழருக்கு இவர் செய்த தொண்டு அளப்பெரியது. தமிழறிஞர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் அல்லவா, அவர்கள் எழுதிய நூல்களை நாட்டுரிமை ஆக்கினார். நாட்டுரிமை ஆக்கியது மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்திற்கு சில லட்சக்கணக்கில் பரிசுகளையும் அள்ளி தந்தவர் நம்மளுடைய கலைஞர் அவர்கள். எடுத்துக்காட்டாக பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். கலைக்கு என்ன செய்தார், தமிழுக்கு என்ன செய்தார் என்று பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தமிழருக்கு ஏகப்பட்டது செய்து விட்டார். ஒரு கல்லூரி மாணவரை கூப்பிட்டு நான் கேட்டேன், அப்பா உனக்கு எந்த தலைவர் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு கலைஞரை பிடிக்கும் அப்படின்னார். என்னப்பா எடுத்தோடனே டக்குன்னு கலைஞரை சொல்லிட்ட அப்படின்னு கேட்ட உடனே,
அவர் 10வது கூட படிக்கல. ஆனால் அவர் எழுதின சங்கத்தமிழ் உரையை படிக்கும் பொழுது எனக்கு புரிந்தது. அதை பார்த்து நான் கவிதை எழுத ஆரம்பித்தேன். இன்று திரையுலகில் பாடல்களை எழுதும் அளவிற்கு முன்னேறி இருக்கிறேன் என்று சொன்னார். சரிப்பா, அவர் பார்த்த உடனே நீ ஒரு கவிதை எழுதிருப்பில்ல, அந்த கவிதை என்னன்னு சொல்லுப்பான்னு நான் கேட்டேன். சிறு வயதில் கிழிந்த துணியால் தெருவில் சுற்றி கொண்டிருந்தேன் அறியாமையால், பெரு வயதில் கிழிந்த மனதால் சுற்றி கொண்டிருக்கிறேன் புரியாமையால் அப்படின்னு ஒரு கவிதை எழுதினாருங்க. அதுதான் அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இன்னைக்கு அவர் திரைத்துறையில் பல பாடல்கள் எழுதி கொண்டு சக்ஸஸாக ஆகிட்டு இருக்காருன்னா அதுக்கு முழுமுதற் காரணம் கலைஞர் அவர்கள் செய்த தொண்டு மட்டுமே. அது மட்டுமல்லாமல் பிச்சைக்காரர்களுக்காக மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தார். ஊனமுற்றோர்களுக்காக மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தவரும் அவர்தான். ஊனமுற்றோர் என்பதை மாற்றுத்திறனாளிகள் என்று மாற்றியவரும் அவரே. இதை போல சாதனையை எவரையா செய்ய முடியும்? சொன்னீர்களே, முயற்சி, உழைப்பு, இது எல்லாத்திற்கும் மூல காரணம் என்ன தெரியுமா? அவர் செய்த தொண்டு. கிட்டத்தட்ட 1969 அப்புறம் 13 ஆண்டுகள் அவர் ஆட்சியில் இல்லை. 13 ஆண்டுகள் அவர் பட்ட பாடு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. 1989 ஆட்சியை பிடித்ததற்கு பிறகு தமிழ் இன பெண்களுக்காக சொத்துரிமையை கொடுத்தாரே, அப்போதுதான் தெரிந்தது அவர் எந்த அளவிற்கு தமிழருக்காக தொண்டு செய்கிறார், தமிழ் மக்களுக்காக தொண்டு செய்கிறார் என்ற அர்த்தம். உள்ளாட்சியில 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு, அரசு வேலை வாய்ப்பிலே 30%. ஆமா, காக்லியர் இம்ப்ளான்ட் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாதவங்க, காது கேட்க முடியாதவங்களுக்கான ட்ரீட்மெண்ட். மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் காக்லியர் இம்ப்ளான்ட் என்ற சிகிச்சை முறையையும் உள்நுகர்த்தினார் என்றால் அது கலைஞரை தவிர வேறு யாரால முடியும் ஐயா? அதனால்தான் பேரிலேயே கருணையை கொண்டிருக்கிறார். கருணையும் நிதியும் ஒன்றாய் சேர்ந்தால் கருணாநிதியாகும், கலைஞர் கருணாநிதியாகும் பாட்டு இருக்கு. அந்த காலத்தில் நான் கேட்டிருக்கேன். கருணாநிதியே அன்றும் இன்றும் கழகத்தின் நிதியாகும், திமுக கழகத்தின் நிதியாகும். கருணை இருக்கு பாருங்க, அந்த கருணை தான் அவரை செய்ய வைத்து இயற்கையாகவே அவருக்கு அந்த பேர்ல அமைந்திருக்கு. நம்ம இந்தியாவில் மட்டுமல்ல ஐயா, அவர் ஜெனீவாவுக்கு போறாரு. யாருன்னா டாக்டர் மோகர் காமேஸ்வரன் ஜெனீவாவுக்கு போறாரு. புகைப்படத்தை காட்டி என்ன சொல்றாருன்னா, இந்த காக்லியன்ட் இம்ப்ளான்ட்டை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ட்ரீட்மெண்ட்டை ஜெனீவாவில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக முடியும். அதற்கு மூல காரணம் யார் என்று கேட்டால் கலைஞர் ஐயா அவர்கள் படத்தை காட்டினார். ஜெனீவாவில் உள்ள அத்தனை மக்களும் எழுந்து நின்று கைத்தட்டினார்கள். இவருடைய தொண்டு இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவிலும் பரவி கிடக்கிறது என்பதை சொல்லி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி பாராட்டி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. ஆட்சிக்கு வந்த தினம் காலையில் எழுந்தோன்னே என்ன எழுதலாம், என்ன பேசலாம், மக்களுக்கு என்ன செய்யலாம், இதுதான் சிந்திப்பார் கலைஞர். அதுதான் கலைஞர் சிறப்பு. இப்போ இந்த பக்கம் அருமையாக பேசிட்டாங்க. கடைசியாக பேச இருக்கிறாரு, வெயிட்டிங்கில் இருக்காரு. அதுக்கு முன்னாடி கோவையிலிருந்து வந்திருக்கிறார் கோவை தனபால். தடியெடுத்த பெரியாரையும் நடக்க தடியெடுத்த பெரியாரையும் போட பொடியெடுத்த அண்ணாவையும் படியெடுத்து பிறந்த பகுத்தறிவு பகலவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 101வது பிறந்த நாள் சிறப்பு பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கின்ற நல்ல தமிழ் நாயகன், நற்றமிழ் நாயகர், வள்ளல் நேசன் நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்ந்த எனது உரையை தொடங்குகின்றேன். கலைஞருடைய வாழ்க்கை 1924 தொடங்கி 2018 கிட்டத்தட்ட 94 ஆண்டுகள் வாழ்ந்து நிலைத்த பெருமையை பெற்றிருக்கின்ற உன்னத தலைவர். அவருடைய வாழ்க்கை நிலைத்து நிற்பதற்கு காரணம் 94 ஆண்டுகளிலே அருமை சகோதரி சொன்னதைப் போல கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவே உழைத்து கொண்டிருந்த ஒப்பற்ற தலைவர் என்பதால் தான் அவருக்கு நிலைத்த புகழ் நீடித்து நிற்கிறது. நாமும் தான் உழைக்கிறோம், காலையில் எழுந்து மாலை வரை உழைத்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நமக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்க்க வேண்டாமா? தொடக்கத்திலே சொன்னதைப் போல தனது 14வது வயதிலே தமிழ் கொடியை ஏந்தி திருவாரூர் வீதியிலே வாருங்கள் எல்லோரும் போருக்கு புறப்படுவோம் என்று புறப்பட்ட அந்த சின்ன தீதான் இன்று 101வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த உழைப்புக்கு நிகர் அவர் மட்டும்தான். சாதாரண விஷயம் அல்ல. இந்தி பெண்ணே நீ தேடி வந்த நாடு இதுவல்ல, ஓடிப்போ என்று சொன்ன அந்த வார்த்தை, அதுவும் அழகாக நீங்கள் சொன்னீர்கள். மாணவ நேசன் என்கின்ற கையெழுத்து பிரதியை எடுத்துக்கொண்டு பிரிண்ட் அடிக்கல, போஸ்ட் அடிக்கல,
தானே எழுதி 10-15 பிரதிகளை எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக சென்று தமிழ் முழக்கத்தை ஓயாமல் உழைத்த பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களுக்குத்தான் சேரும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய உழைப்புக்கு சான்றுதான் அவர் எழுதிய 75 திரைப்படங்களிலே கதை, திரைக்கதை வசனங்கள், 15 நாவல்கள், 20 நாடகங்கள், 210 கவிதை நூல்கள். அதைவிட அருமை பெரியோர்களே, கலைஞருடைய உழைப்புக்கு காரணம் அவர் உடன்பிறப்புகளுக்கு எழுதிய 7000 கடிதங்கள் தான் அவரை இன்றும் நிலைத்து நீடித்து வைத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றார், தருமர் 13 ஆண்டுகள் வனவாசம் சென்றார். அதுபோலதான் கலைஞரும் 13 ஆண்டுகள் வனவாசம் சென்றிருந்தார் என்று சொன்னால், வனவாசம் முடிந்து பட்டாபிஷேகம் ராமர் மட்டும் செய்யவில்லை, 13 ஆண்டுகள் முடித்து கலைஞரும் பட்டாபிஷேகம் செய்து கொண்டார் என்று சொன்னார். அது கழக தொண்டர்களுக்கு எழுதிய 7000 கடிதங்கள் தான் அவர் உழைத்து உழைத்து எழுதி தீட்டிய கடிதங்கள். இதை மறுக்க முடியுமா? நீங்கள் அவருடைய உழைப்பு, இலக்கியமும் அவர் ஆற்றிய தொண்டுகளும் எழுதிய புத்தகங்கள் மட்டுமல்ல, அவர் ஆட்சி பொறுப்பேற்றதிலே கிட்டத்தட்ட 13 முறை அவர் நிதிநிலை அறிக்கை வாசித்திருக்கிறார். அவர் முதலமைச்சராக இருந்தால் நிதியமைச்சர் பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொள்ளுவார். ஏற்று 13 ஆண்டுகள் நிதிநிலைக்கை வாசித்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் என்ன தேவை என்பதை யோசித்து யோசித்து உழைத்து எழுதிய நிதிநிலைக்கு அறிக்கை தான் அவரை இன்னும் மிகப்பெரிய முதலமைச்சராக நீட்டி இருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்திய தேசம் உள்ளவரை மகாத்மா காந்தியை மறக்காது. அதே போலதான் தமிழ் தேசம் உள்ளவரை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை மறக்காது. இருவருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? காந்தி போட்டியிடாமலேயே வென்று கொண்டிருந்தார், தலைவர் கலைஞரோ போட்டியிட்ட இடமெல்லாம் வென்று கொண்டிருந்தார். அதனால் தான் இதில் என்ன சிறப்புனா, சென்னையிலையும் நின்று ஜெயிச்சாரு, குளித்தலை போன்ற திருவாரூர் போன்ற சில கிராமப்புற பகுதியிலும் நின்று ஜெயிச்ச ஒரு தலைவர்னா அது கலைஞர் தான். அவர் உழைப்புக்கு ஒரு முத்தாய்ப்பான கருத்தை சொல்லி, எப்படி உதயசூரியன் நாடகத்தை இயற்றி உதயசூரியனை விதைத்தாரோ அதுபோல காகிதப்பூ என்கின்ற நாடகத்தை எழுதினார். காங்கிரஸ் ஆட்சி கடைசி காலம், காகிதப்பூ மணக்காது, இனி காங்கிரஸ் ஆட்சி மலராது என்கின்ற அவருடைய ஒற்றை சுவரொட்டி வாசகம்தான் காங்கிரஸ் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து கழக ஆட்சியை தமிழகத்திலே அரசியல் கட்டிலே ஏற வைத்தது என்று சொன்னார். அதனால் தான் தமிழக மக்கள் காந்தியை நோட்டிலே வைத்திருக்கிறார்கள், தலைவர் கலைஞரை ஹார்ட்டிலே வைத்திருக்கிறார். சிறப்பு சிறப்பு. காலம் கலைஞரை எடுத்துக்கொண்டிருக்கலாம், ஆனால் கலைஞர் ஆற்றிய உழைப்பு என்றென்றும் நிலைத்து நிற்கும். நன்றி, வணக்கம். கோவை தனபால் மிக அருமையாக கலைஞருடைய உழைப்பை பற்றி எடுத்து சொன்னார்கள். 1975 அக்டோபர் 2 கர்ம வீரர் காமராஜர் இறந்து விடுகிறார். அவரை அடக்கம் செய்வதற்கு கலைஞர் அப்போ சுடுகாட்டில், அந்த இடுகாட்டில் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு முண்டாசை கட்டிக்கிட்டு இரவு கார் லைட்லாம் அடிக்குது, அந்த வெளிச்சத்தில் குழி நோண்டு வந்து மம்பட்டியை வச்சு வெட்டின சீன்லாம் நீங்கள் பத்திரிகையில் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன். ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் மண்வெட்டியை எடுத்து கர்ம வீரர் காமராஜரை அழகாக முறைப்படி மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக உழைத்தவர். பெரியாரை அடக்கம் செய்கின்ற பொழுது அவருக்கு மரியாதை தர வேண்டும், அரசு மரியாதை தர வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் எந்த அரசாங்க பதவியிலும் இல்லையே, அவருக்கு எப்படி தர முடியும் என்று ஒரு கேள்வி எழுந்தது. உடனே கேட்டார், மகாத்மா காந்தி எந்த அரசு பதவியிலையும் இல்லையே, அவருக்கு அரசு மரியாதை எப்படி தரப்பட்டதுன்னு. அவர் ஃபாதர் ஆஃப் த நேஷன். அவர் ஃபாதர் ஆஃப் த நேஷன்னா பெரியார் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஃபாதர், தமிழ்நாட்டினுடைய தந்தை, போடலாம் கொடுங்கயா அப்படின்னார். அதுதான் கலைஞர். மிக சிறப்பு, அற்புதம். நிறைவாக பூபாலம் பிரகதீஸ்வரன். கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. என்ன நாகூர் அணிப்பா. உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஏன்னா இப்படி ஈர்க்கப்பட்டு இந்த தலைப்பு இன்னைக்கு வந்தோடனே ரொம்ப ஆசை, நல்லா பேசணும்னு. உண்மையிலேயே கலைஞருக்கு பெருமை உழைப்பு தான், உண்மையிலே சொல்றேன்.
அவர் உழைக்கலைன்னா இந்த பேசிட்டு இருப்போமா? பேச மாட்டோம்ல. அவர் தான் 4 மணிக்கு எந்திரிச்சிருவார், 1 மணிக்கு மத்தியானம் நம்ம நைட்டு 1 மணிக்கு படுப்பார், 4 மணிக்கு எந்திரிச்சிருவார், 4 மணிக்குள்ளே எல்லா பேப்பரையும் படிச்சிருவார், ஃபோன் பண்ணுவார், அதுக்கு ஒரு பதில் எழுதிடுவார், எல்லாம் எழுதிடுவார். அப்புறம் ஆட்சிக்கு போவார், ஆட்சியில் இருந்தால் அங்கே வேலை எல்லாம் இல்லாட்டி முரசொலி ஆஃபீஸ் அப்படி போவார். அவர் உழைப்பு தான். எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், மாடி வீட்டுக்காரன்னு பேர். அவரே இது பார்த்தா 4 மணிக்கு எந்திரிப்பார், ஒரு தோட்டம் வச்சுருந்தார், போவார், நாய் 4 வளர்ப்பார், போனார், எல்லாம் பண்ணார், இவ்வளவு சொத்து சேர்த்தார், எல்லாம் பண்ணார். அவரும் உழைப்பு தான், கடுமையான உழைப்பு. ஆனால் அவர் செத்த அன்னைக்கு 3 பேர் கூட காணோம், இங்கே போகல. ஏன்? உழைச்சதெல்லாம் அவருக்கு உழைச்சிக்கிட்டார். உழைக்கிறது முக்கியம் இல்லை சார், எதுக்காக உழைச்சாரு? சரி, எல்லாம் கட்சியை நடத்தினாரு, உழைச்சார், ஓகே. எழுதினாரு, உழைச்சார், ஓகே. எல்லாம் எதுக்கு? எதுக்கு? அதுக்கு தான் ஆட்சிக்கு வரணும். ஆட்சிக்கு வர்றதுக்காக உழைக்கிறார். ஆட்சிக்கு வர்றது எதுக்கு? வந்து என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு தகவலை சொல்கிறேன் உங்களுக்கு. திருவாரூரில் ஒரு 16 வயசோ 17 வயசாமா பல்லக்களை தூக்கிட்டு ஒரு சாமியாரை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஊர்வலம். 2 பேர், இவர் இன்னொருத்தர் கூட்டுக்கு சேர்ந்துக்கிட்டு பல்லக்களை தூக்கிட்டு ஊர்வலம் தூக்கிட்டு போயிருக்காங்க சாமியாரை. ஒரு பாலத்துக்கு அடியில் கீழே போய் 2 பேர் உட்காந்துக்கிட்டு, பாலத்துக்கு அடியில் உட்காந்தா எக்கோ கேட்கும்ல, குரலை மாற்றி 2 பேரும் ஒரு 10-15 பேர் இருக்க மாதிரி, ஏய் நீ அந்த பக்கம் வாடா, நீ இப்படி வாடா, நீ அரவலை எடுத்துட்டு வா, நீ கம்பு எடுத்துட்டு வா, போய் நீ சகுட்டை போட்டோன்னு இந்த தூக்கிட்டு போனாங்க பாருங்க, போட்டுட்டு ஓடிட்டாங்களாம். ஏன்? ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் சுமக்கக்கூடாது என்பது அவர் கொண்ட நீதி. இன்னொரு மனிதன் சுமக்கக்கூடாதுங்கிறது அதை எங்க இது உழைப்பு. அதை எங்க தொண்டா மாத்துறாருன்னா, அவர் ஆட்சிக்கு வந்தோடனே கைரிச்சா ஒழிக்கிறார். இதுதான் தொண்டுங்கிறது. நீங்க இப்ப டிவி கொடுத்தாங்கன்னு சொல்றாங்கல்ல, டிவி கொடுத்துட்டா என்ன? டிவி கொடுத்தது பெரிய ஆனா என்ன இருக்கு? நீங்க சொன்னீங்கல்ல, கிராமங்கள்ல பல அந்த நேரத்தில் செய்திகள்லாம் படிச்சீங்கன்னா பார்க்கணும். அதெல்லாம் அதுக்கு ஒரு பின்புலம் இருக்கும். ஏதாவது கலைஞர் செஞ்சாருன்னா நியூஸ் பார்ப்பாரு, எல்லாத்தையும் பார்ப்பாரு. ஒரு வீட்டில் 2 வீட்டில் தான் டிவி இருக்கும். அங்கே தான் அதிகாரம் ஃபுல்லாக இருக்கும். ஏக்கத்தில் மக்கள் போய் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏய் நீ வெளியில் உட்காரு, நீ திண்ணையில் உள்ளே வரக்கூடாது, நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. இந்த அதிகார பிரிவினை இருக்கா? இது என்னடா வம்பா இருக்கு? எல்லார் வீட்டுக்கும் டிவியை கொடு, போ முடிச்சிரு. ஏன் விழுந்து அவளை பார்க்கறான்ல, கொடுத்துரு அப்படின்னு. எவ்வளவு நீங்க ஒவ்வொரு சும்மா இப்போ ஒரு இந்த திட்டத்தை கொண்டு வந்தார், அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா கலைஞர் செஞ்சதை நம்ம ஈஸியா அப்படி கடந்து போயிடுவோம். அதனால தான் ரொம்ப பேர் கடந்து போறான். இப்போ 87ல் துப்பாக்கி சூடு நடக்குது விழுப்புரத்தில். மறியல் நடக்குது, இலவச மின்சாரம் கேட்டு துப்பாக்கி சூடு நடந்து சாகுறாங்க. திருப்பி ஆட்சிக்கு வந்த உடனே அறிவிக்கிறாரு இலவச மின்சாரம். இன்னைக்கும் விவசாயிகளுக்கு ஓடிக்கிட்டே இருக்க மோட்ரு, அதை எதுவும் ஒன்றும் பண்ண முடியலையே. அவர் கொண்டு வந்த பல திட்டங்களை நீங்கள் யாரும் எதுவும் பண்ணவே முடியாது, அதை வித்ட்ரா பண்ணவே முடியாது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா எடுக்கவே முடியாது. இப்போல்லாம் கல்யாண விஷயங்களில் பாருங்க, பொம்பளை பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். எனக்கெல்லாம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் பொம்பளை பிள்ளையெல்லாம் இப்போ சிரிச்சுக்கிட்டு ஹாய், சிலது டான்ஸ் ஆடுறாங்கல்ல, அதெல்லாம் பெரிய கிண்டல் பண்ணுறாங்க. ஆடட்டுமேன்ற பெண்ணா நீ ஆடணும் இல்லை, ஆம்பளையெல்லாம் பொம்பளை பிள்ளையெல்லாம் ஆடட்டுமே. ஏன்? எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பொண்ணுக்கு சொத்துரிமைன்னு வந்த பிறகு தான் இதெல்லாம் வருது. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? போராலே பொண்ணு தாயி பொல பொல வென்று கண்ணீர் கண்ணீரும் சோறும் தந்த மண்ணை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் ஏன் போகணும்? கலைஞர் போட்டாரு, அவளுக்கும் சொத்துரிமை. இப்ப சிரிச்சுக்கிட்டே போறா. போராளே பொண்ணு தாய் பாட்டு இப்ப செல்லாது. எந்த பொண்ணும் போராளே பொண்ணு தாய் செல்லுமா? செல்லவே செல்லாது. யோசிச்சு பாருங்க. கலைஞர் கருணாநிதி நகர் வச்சிட்டாரு. நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க கலைஞர் கருணாநிதி நகர்னு இவர் உருவாக்கி இவர் பேரே வச்சுக்கிட்டாருன்னு. உள்ள ஒரு நாளைக்கு சென்னைக்கு போனீங்கன்னா கேகே நகரில் போய் உள்ள போய் ஒவ்வொரு தெருவா நடந்து போங்க. அங்க இருக்க தெரு பேரெல்லாம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டின் எல்லோருக்கும் யாருக்கும் தெரியாத எழுத்தாளர்கள் பேர் அத்தனை பேரையும் அந்த தெருக்களுக்கு வச்சிருக்கிறார். தி ஜானகிராமன் தெரு, கு அழகிரிசாமி தெரு, புதுமை பித்தன் தெரு, எழுத்தாளர்கள் பேரை பூரா உள்ள வச்சு இன்னைக்கும் நினைவு கூறுற ஒரு அப்படித்தான் யோசிப்பார் அவர். கலைஞரின் எந்த திட்டத்தையும் அது வேணா தூத்துவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவான், சொல்றதுக்கு 10 பேர் இருப்பான் எப்பவுமே. அவர் அதை பத்தி வாழ்க்கை முழு கவலைப்பட்டதே கிடையாது. கலைஞர் அப்படிதான் இருந்திருக்காரு. அவர் தன்னுடைய திட்டத்தை அது போய் கடைக்கோடி மக்களுக்கு சேருதா, ஏழை எளிய மக்களுக்கு சேருதா, அதுதான் அவர் செய்கிற மிக முக்கிய வேலையாக இருக்கும். ஒரு ஜனநாயகத்தை அப்படி எல்லாருக்குமான ஒரு எளிய மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்கிற ஒரு பெரிய சிந்தனை தான் அவருடைய உழைப்பு தான். முழுக்க அவர் உழைப்பு தான்.
ஆனால் அந்த உழைப்பினால் விளைந்த தொண்டுகள் தான் அவரை நினைவு கூற வைக்கிறது. எல்லாம் உழைக்கலாம், யார் வேணாலும் உழைக்கலாம். உழைச்சிட்டு என்ன பண்றாங்க, அதான் முக்கியம். உழைத்து அதிகாரத்தை கைப்பற்றி அந்த அதிகாரத்தை எளிய மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற செயலாக மாற்றிய தொண்டுதான் கலைஞரின் நீடித்த நிலைத்த புகழுக்கு காரணம் என்று சொல்லி நேரம் கருதி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பூபாலம் பிரகதீஸ்வரன் பேசுகின்ற போது சிந்திக்க வைக்கக்கூடிய சில செய்திகளை மிக அருமையாக சொன்னார். கலைஞர் எதை செய்தாலும் அது கீழே இருப்பவனை மேலே கொண்டு வருவதற்காகத்தான் இருக்கும். அதாவது அமுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, எத்தனைப்பட்ட வேணாலும் பண்ணலாம், தாழ்த்தப்பட்ட, நசுக்கப்பட்ட, எத்தனை போட்ட வேணாலும் பண்ணுங்க, அவன்லாம் மேலே வரணும், அவனும் படிக்கணும், அவனும் எல்லா பதவிக்கும் வரணும், இன்னும் சொல்லப்போனால் அவனும் அர்ச்சகராகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு திட்டத்தை கொண்டு வரதுன்னா அது கலைஞர் தான். உதாரணம் நிறைய சொல்லலாம், எடுத்துக்காட்டு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். அதுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு கல்வி தகுதியை நிர்ணயித்தார். 8வது வரையிலும் படிச்சிருக்கணும்னார். கேட்டாங்க, ஏன் தலைவர் இந்த 8வது வரையிலும் படிச்சிருக்கணும்? அப்படியாவது நம்ம பெண்கள் 8வது வரையிலும் படிப்பாங்கல்ல, அதுக்காக தாயா அப்படிங்க. சிந்திச்சு பாருங்களேன். மருத்துவ கல்லூரியில் சேருவதற்கு மாணவர்கள், தொழிற்கல்வியில் சேருவதற்கு மாணவர்களுக்கு ஒரு சட்டம் போட்டாருங்க. கிராம பகுதியில் படிச்சிருந்தா 15% இடஒதுக்கீடு தரலான்னு அவர் இருந்தப்போ ஒரு சட்டம் போட்டார். எனக்கு தெரிஞ்சு மாயத்துலேருந்து கொண்டு வந்து மேலையூரில் சேர்த்தாங்க ஸ்கூலில். ஏன்னா அந்த 15% இடஒதுக்கீட்டில் MBBS வாங்கிடலாம் பொண்ணுக்குன்னு எனக்கு தெரியும். அம்பேத்கர் அவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவருடைய பேரிலே ஒரு சட்ட கல்லூரியை முதலாக கொண்டு வந்தது கலைஞர். நிறையா சொல்லலாங்க. இன்னும் சொல்ல போனால் சிந்திக்கக்கூடிய மனிதர்களையும் தாண்டி சிந்திக்க முடியாத விலங்குகளுக்கு, அதாவது கால்நடை பல்கலைக்கழகம் என்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தது கலைஞர். விவசாய பல்கலைக்கழகம், எத்தனை மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகம், நிறைய பல்கலைக்கழகங்கள். உலக பொதுமறை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் எல்லாரும் ஒன்று என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே குரல் கொடுத்த வள்ளுவனை கொண்டு போய் முப்பால் தந்தவனை முக்கடல் சங்கமிக்கக்கூடிய இடத்திலே நிறுத்த வைத்து அழகு பார்த்தார் என்றால் அது அவருடைய என்ன தொண்டு. எங்க காழி தமிழ் இசை மூவர், உங்களுக்கு தியாக பிரம்மம் தெரியும், தியாக ஐயர்மாங்க, முத்துசாமி தீட்சிதரை தெரிஞ்சிருக்கோம், ஷியாமா சாஸ்திரியை தெரிஞ்சிருக்கோம். ஆனா மாரிமுத்தா பிள்ளைய, முத்து தாண்டவரை, அருணாச்சல கவிராயரை எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த மூவர், அதாவது ஆரூர் மூவரை விட காலத்தால் மூத்தவர் காழி முத்து தாண்டவர். ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் 1000 வேண்டாமோன்னு மாயாமாளவ கவலையில் கீர்த்தனையில் போட்டவர். இப்படி யார் தியாகையருக்கு முன்னாடி பிறந்தவர், வாழ்ந்தவர். அவருடைய பெருமைகள் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும், காட்ட வேண்டும் என்பதற்காக காழி தமிழிசை மூவர் மணிமண்டபத்தை சீர்காழியிலே கொண்டு வந்தார். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம்யா. இது ஒரு பக்கம் தொண்டு இருந்தால் உழைப்பை நான் மறந்து விட முடியுமா? எவ்வளவு எழுதி குவித்திருக்கிறார் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு வள்ளலாருக்கு அப்புறம் தமிழின் அனைத்து தளத்திலும் நின்று சாதனைகளை, வித்தைகளை புரிந்தவர் கலைஞர் தான். நிறைய திரைப்பட பாடல்களை எழுதியவர், புதினங்கள் செய்தவர், கடிதங்கள் செய்வது. அதற்கு பின்னணியில் எவ்வளவு உழைப்பு. 1 2ங்க காலையில் எத்தனை மணிக்கு எதிர 4 மணி, 4லேருந்து 4:30க்குள்ளே எழுந்திரிச்சிட்டு வரான். அன்றாட வாழ்க்கை கடைசி வரையில் வாழ்ந்த போது 4:30 மணிக்கு எழுந்திரிச்சுவார். இத்தியாதிகள் எல்லாத்தையும் 2 மணி நேரத்தில் படித்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கலைஞர் கடிதத்தை எழுதி முடிச்சுட்டு கேள்வி பதில் செஞ்சுட்டு, அதற்கு பிறகு பார்வையாளர்கள் சந்திச்சு விட்டு, ஆட்சியில் இருந்தார்னா செக்ரட்டரியேட் போவார், ஆட்சியில் இல்லைன்னா அறிவாலயம் போவார். அதுதான் கலைஞர். மதியம் கொஞ்சம் நேரம் உறக்கம், 1 மணி நேரம் உறக்கத்திலே பிறகு 4 மணிக்கு அவருடைய வாழ்க்கை ஆரம்பிச்சிடும். ஆட்சியில் இருந்தால் செக்ரட்டரியேட், தலைமைச் செயலகம். ஆட்சியில் இல்லாவிட்டால் அறிவாலயம் அல்லது தொண்டரை சந்திப்பது, தலைவர்களை சந்திப்பது, 2ஆம் கட்ட தலைவர்களை சந்திப்பது, ஒன்றிய செயலாளரை சந்திப்பது, மாவட்ட செயலாளரை சந்திப்பது, இப்படி. அல்லது தொண்டரை விட்டு திருமணம் அல்லது நிகழ்ச்சிகள் அல்லது பொதுக்கூட்டங்கள். இப்படியே 94 வயது வரை ஓயாது உழைத்து இந்த மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மகத்தான தலைவர் கலைஞர். அவருடைய உழைப்பினுடைய மகத்துவத்தை சொல்லிட்டே போலாம். துண்டுகளில் நிறைய சொன்னீங்க. கை ரிக்ஷா ஒழித்து சைக்கிள் ரிக்ஷா கொண்டு வந்தது உள்ளபடி ஒரு மகத்தான திட்டம். தந்தை பெரியாருடைய கனவு. மனிதன் எல்லோரும் சமமானவன், ஒருவனை விட உயர்ந்தவனும் இல்லை, ஒருவனை விட தாழ்ந்தவனும் இல்லை, அனைவரும் சமமானவர்களை அதை நிலைநிறுத்துவதற்கே அதை கொண்டு வந்தார். குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்தார்.
பிச்சைக்கார மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தார். குடிசை இல்லாத வீடுகளை மாற்றுவதற்காக அதை கொண்டு வந்தார். விவசாயிகளுக்கு இந்தியாவிலேயே ஏங்க இதெல்லாம் மகத்தான திட்டங்க, யாருமே கொண்டு வரலீங்க. விவசாயத்திற்கு இலவச மின்சாரத்தை கொண்டு வந்தது கலைஞர். 7200 கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி செய்தது கலைஞர். விவசாயிகளுக்காக எவ்வளவு செய்திருக்கிறார். உழவர் சந்தையை கொண்டு வந்தார். இந்த மாதிரி சமத்துவபுரங்கள் திட்டங்கள், 1000 திட்டங்கள். இந்த வண்ண தொலைக்காட்சி, 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி, உழவர் சந்தை திட்டம், கிராமந்தோறும் மினி பேருந்து, தாமரந்தோறும் கான்கிரீட் சாலைகள், கலைஞர் காப்பீட்டு திட்டம் 108, எவ்வளவோ மகத்தான திட்டங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை, இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்த கட்டிடங்கள், மருத்துவ கல்லூரிகள், அண்ணா நூற்றாண்டு நூலகம், அந்த டைடல் பார்க், இன்றைக்கு இந்த பெருங்குடி அந்த பக்கம்லாம் இன்னைக்கு முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் அது கலைஞர். புதியுக சிற்பி, தமிழ்நாட்டினுடைய புதியுக சிற்பி யார் என்றால் கலைஞர். அவருடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியா, ஒட்டுமொத்த இந்தியாவே தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு பல மகத்தான திட்டங்களை கொண்டு வந்தார். மகளிர் சுய உதவிக்குழு நிறையங்க, நீங்க போய் பாருங்க. கலைஞருடைய திமுக சாதனைகள் போடுங்க, அது பாடு வரிசையா வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவு தொண்டுகள். ஆனால் அந்த தொண்டினால் அவருடைய புகழ் உயர்ந்து நிற்கிறதா, நிலைத்து நிற்கிறதா, உழைப்பினால் இருக்கிறதா என்றால் அவர் இந்த தொண்டுகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக, எப்படியாவது ஆட்சி கட்டில் அமர்ந்துவிட வேண்டும் என்பதற்காக உழைத்தார் அல்லவா, அந்த உழைப்பு தான் இன்றைக்கு அவரை பற்றி நாம் பேச வைக்கிறோம். அது அவரே சொல்லிட்டார். என்னுடைய கல்லறையில் என்ன எழுதணும்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. ஓயாது உழைத்தவன் இங்கு ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறான். அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடித்தது 3 கோல், இன்னும் 7 கோல், 1 செங்கோல்பாங்க. மற்றவர்களை அளக்கக்கூடிய அளவுகோலும் அவருக்கு தெரியும். இந்த இனம் வாழ வேண்டும், இந்த மொழி வாழ வேண்டும், தமிழ்நாடு தழைக்க வேண்டும், தமிழன் தலை நிமிர வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் ஓயாது உழைத்தவர். 94 வயது வரை அவர் உழைத்து கொண்டிருந்தார் என்றால் அதுதான் கலைஞருடைய உழைப்பு. உழைப்பு 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 இல்லாமல் கலைஞர் இல்லை, கலைஞர் இல்லாமல் உழைப்பு இல்லை. அவருடைய வெற்றிக்கு பின்னணி, அவருடைய புகழுக்கு பின்னணியாக இருக்கக்கூடியது தொண்டாக இருந்தாலும் அந்த தொண்டினை அடைய வைத்தது அவருடைய ஓயாத உழைப்பு. அந்த ஓயாத உழைப்பினால்தான் 13 ஆண்டு காலம் ஆட்சியிலே இல்லாவிட்டாலும் கூட திரும்பவும் ஆட்சிக்கு வந்து பல திட்டங்களை கொண்டு வந்தார். ஆகவே கலைஞர் என்றால் உழைப்பு உழைப்பு என்று சொல்லி வணங்கி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.